ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜிக்கு முந்திய உள்ள வாழ்க்கை அதை கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஹஜ்ஜிக்கு முந்தி எப்படி வாழ்ந்தார், குடும்பத்தில் எப்படி வாழ்கிறார், சமூகத்தோடு எப்படி வாழ்கிறார், தொழில்துறை எப்படி நீதியாக இருக்கிறதா, வட்டி கலப்பில்லாத தொழில்துறையா, ஹராம்களை விட்டும் நீங்கிய தொழில்துறையா, கவனத்தில் எடுக்கிறார்கள் காரூணிய சீலர் சாலிஹீங்கள். நம்முடைய வியாபாரமும் தொழில்துறையும் ஹஜ்ஜிக்கு முந்தி கொஞ்சம் தவறாக இருக்குது, கொஞ்சம் ஹராமெல்லாம் கலந்து இருக்குது. ஹஜ்ஜிக்கு பின்னாலே எப்படி இருக்கணும்? அப்போ இது ஒரு பெரிய ஒரு பார்வை. ஹஜ்ஜிக்கு முன்னால் தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடெல்லாம் இல்லை, ஏதோ நினைச்சா தொழுவார், நினைச்சா தொழுகிறது இல்லை, ஜமாத்தோடு தொழுகிறார், திடீர்னு ஜமாத்தை விட்டு விடுகிறார். ஹஜ்ஜிக்கு முந்தி உள்ள நிலை, வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறார். இது ஹஜ்ஜிக்கு முந்திய நிலை. நண்பர்களோடு நல்ல பெயர் வாங்கவில்லை, ஹஜ்ஜிக்கு முந்திய நிலை. அல்லாவை திருப்திப்படுத்தும் இடத்தில் நின்று வாழவில்லை. ரப்பை திருப்திப்படுத்தாத வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கையே இல்லை. அவன் என்னை தினமும் மகிழ்ச்சிப்படுத்துகிறான், தினமும் என்னை ஆரோக்கியமாக வைக்கிறான், தினமும் என்னுடைய வாழ்க்கையில் அவன் கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாவுடைய கண்காணிப்பு நீங்கினா நம்ம லைஃப் என்ன ஆகும்? அல்லாவினுடைய பார்வை நம்மை விட்டு நீங்கினா நம்ம லைஃப் என்ன ஆகும்? 24 hours நம்மளை கண்காணிக்கிறான்.